ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க செய்ய போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் சந்தோஷ் நாராயண் அவர்களுடைய மியூசிக்கில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா சார் அவர்களுடைய ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். நான் இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல இந்த படத்துடைய கதைக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா இது வழக்கமான கார்த்திக் சுப்ராஜ் படமா இல்லைன்னா டிஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல, இது வழக்கமான கார்த்திக் சுப்ராஜ் படம் தான். பட் சூர்யா சார் அவர்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலா தயார் செய்யப்பட்ட ஒரு சிறப்பான திரைப்படம்னு சொல்லி இந்த ரெட்ரோ திரைப்படத்தை சொல்லுங்க. ஸோ மக்களே, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து நிறைய சீன்ஸ் வந்து படத்துக்கு தேவையான சீன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் எந்த விதமான இடத்துலையும் இது தேவையில்லை, இந்த படத்துக்கு வந்து இந்த சீன் தேவையில்லை அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்காது. படத்துக்கு தேவையான சீன்ஸ் தான் வச்சிருப்பாரு. ஸோ ஸ்டோரி எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், ஸ்டோரியும் தரமாக இருக்கும். மனுஷனோட ரைட்டிங் தெரியும் இல்லை, வேற எல்லாம் இருக்கும்ல. ஸோ ஸ்டோரிக்கு அது ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதே மாதிரி அந்த கதையில் எந்த இடத்துலையும் போரிங் இருக்காது, அந்த லேகோ இந்த மாதிரி கலைப்போ சோர்வோ எந்த ஒரு இடத்துலையும் இருக்காதுங்க. படமாக அப்படியே போய்கிட்டும் வேற லெவலுங்க. என்டர்டெயின்மெண்ட்டில் எல்லாமே இருக்கும், விஷயம் தரமாக இருக்குங்க. ஸோ அதே போல தான் கார்த்திக் வழக்கமான கார்த்திக் சுப்ராஜ் படங்களை போல இது வேற லெவலில் இருக்குதுங்க இந்த ரெட்ரோ திரைப்படம். போர் கொடுக்கிற போதை இருக்கு, இந்த ரத்தம் சண்டை திடீர்னு பீஸ் டெமோக்ரசி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. சிரிச்சிட்ட எதுவுமே சரியாவில்லை. தங்கோ திரைப்படத்தில் நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் பெற்றதுனால அது எல்லாத்தையும் நொறுக்கி அடித்துள்ளாக்கி வேற லெவல் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க சூர்யா சார் அவர்கள் இந்த ரெட்ரோ திரைப்படத்தில். இதாங்க தரமான கம்பேக் என்று சொல்றது. ஸோ சூர்யா சார் கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வரக்குள்ளேயே நான் நினச்சிட்டேன் தரமான ஒரு கம்பேக் மனுஷன் கொடுக்க போறேன்னு. ஸோ தொடர்ந்து அவருடைய படங்கள், சூர்யா சார் அவர்களுடைய தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 4 படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகிட்டே வந்துச்சு. பட் இந்த திரைப்படம் வேற லெவலில் பிளாக் பாஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். தரமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காருங்க, தரமான ஒரு கதை, தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி வேற லெவல் இருக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் நடிச்சு கொடுத்துருக்காங்க சூர்யா சார் அவர்கள். வேற லெவல் சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். ஸோ படத்துக்கு தேவையான நடிப்பை தரமாக நடிப்பின் நாயான்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நடிச்சு கொடுத்தாருங்க சூர்யா சார். அவருக்கு கொடுத்த கேரக்டரை அவர் ஒழுங்கா சரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. தரம் பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு, தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு. சுமக்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னா நம்ம பூஜா ஹெக்டே. வாவ், வேற லெவல், என்ன ஒரு நடிப்புங்க. ஸோ சூர்யா சார் அவர்களுக்காக ஈக்குவலாக வேற லெவல் நடிப்பை கொடுத்துருக்காருங்க. தரம் பூஜா ஹெக்டே. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? ஸோ சும்மா ஹீரோயினுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இல்லை, சூர்யா சாரோட அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. சூர்யா சாரோடைய ட்ராவல் பண்ணுறாங்க. படம் முழுக்க கதைக்கு தேவையான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காருங்க. வேற லெவல். ஹீரோனா சும்மா வந்து நடிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை, கதைக்கு தேவையான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காருங்க. ஸோ கதையில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்தில் இப்போ என்ன சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், நம்ம சனா மனுஷன் தர்றாங்க. பிஜிஎம்னா இதுதான் அப்படின்ன மாதிரி இருக்குங்க. கார்த்திக் சுப்ராஜ்னு சொன்னால் நம்ம மியூசிக் டைரக்டர்னு சொல்லும்போது யார் நம்ம நினைவுக்கு வருது, ஞாபகத்துக்கு யார் வருது? சந்தோஷ் நாராயண் தான். பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு, தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு.
சந்தோஷ் நாராயணன் கார்த்திக் சுப்ராஜ் காம்போ தான் எப்படி இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த படத்தில் இந்த 2 பேரோட காம்போ வேற லெவலுங்க. கார்த்திக் சுப்ராஜன் சந்தோஷ் நாராயணன் தரம் மனுஷன் ஒவ்வொரு சீன்ஸையும் அப்படி ரசித்து பார்க்க வைக்கிறாருங்க. சூர்யா சாராக இருக்கட்டும், அந்த வில்லன்களாக இருக்கட்டும், அப்புறம் பூஜா ஹெக்டேக்கும் சூர்யா சாருக்கும் இருக்கிற அந்த லவ் போர்ஷன்ஸ், லவ் ஃபெயிலியர், அந்த எல்லாம் வேற லெவலுங்க. வயலன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் எல்லாம் தரமாக ரசித்து பார்க்க வைக்கிறாருங்க இந்த மனுஷன். பிஜிஎம்மை போட்டு ஒவ்வொரு சீன்ஸையும் அழகுபடுத்தி காட்டுறாரு நம்ம சந்தோஷ் நாராயணன். கார்த்திக் சுப்ராஜன்னா சந்தோஷ் நாராயணன் தான் அடிச்சு சொல்லிட்டாப்ல வேற லெவல். ஸோ மகள் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்ன படத்தில் நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஜோஜா இருக்கட்டும், நாசா இருக்கட்டும், பிரகாஷ் ரோஜா இருக்கட்டும், அப்புறம் பிலனா ப்ளே பண்ணியிருக்கிற அவராக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டரை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற அந்த கேரக்டரை அவங்க சரியாக தரமாக பண்ணியிருக்கிறதுனால இந்த படம் இன்னும் வேற லெவலில் தரமா இருக்குது. சண்டை திடீர்னு பீஸ் டெமோக்ரசி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். நம்ம நினைச்சது நடந்துருமா, சிக்க மறுபடி திரும்புதமா. அன்பும் அவனே டாடி இஸ் கமிங் டவுன். சோ அவனுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை தரமா பண்ணினாவே போதும்னு சொல்லலாம். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் படம்னா மனசுல பிளாக் பாஸ்ட் ஹிட்டன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். எந்த ஹீரோ கொடுத்தாலும் ஒரு தரமான திரைப்படமாக தான் அந்த படத்தை கொடுத்துருவார் மனுஷன். ஏன்னா எங்களுக்கு ஸோ காசு கொடுத்து பார்க்குற நம்ம இந்த படம் வேற லெவல் சாட்டிஸ்ஃபை பண்ணி வேற லெவல் தரமாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமாக ஒரு சூப்பரான திரைப்படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குது இந்த ரெட்ரோ திரைப்படம். அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கும் அப்படி தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூர்யா ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த திரைப்படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். வேற லெவல் மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ தரமான ஒரு கம்பேக் சூர்யா அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் படம் தரம் சொல்லலாம். ரெட்ரோ திரைப்படம். மகளே ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக போய் இந்த தியேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு பிடிச்ச தியேட்டரில் தான் நான் இன்றைக்கி பார்த்தேன். அது இன்னும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ மக்களே ரெட்ரோ திரைப்படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். என்ஜாய் பண்ண குடும்பத்தோட போய். ஸோ இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது உங்களுக்கு டிஃபரெண்ட் நான் உங்களோட பாய்.